நான் உங்கள் சிபிபாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. லட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். போய் வந்தேன்னு சொன்னால் அங்கே போய் வந்து நீங்கள் கும்பிடலாம் வேண்டாம். வெள்ளிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உங்கள் வீட்டு வாசப்படி தலை வாசப்படியிலிருந்து ஏறுவீங்களா, முதல் படி ஏறுவீங்களா, அதிலிருந்து விளக்கு வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு படிக்கும் ஒரு விளக்கு வைங்க. வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பூஜை ரூம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடி ஸ்கேல், அந்த அடி ஸ்கேல் நீளம் கேப் விட்டு என்ன சொன்னோன்னா விளக்கு வந்து சின்ன மண்களின் சட்டியில் விளக்கு வச்சு அதில் நெய் வந்து என்ன சொன்னாங்க விட்டு பூஜை ரூமுக்குள்ளே விளக்கின் பாதத்து வரைக்கும் விளக்கு பற்றணும். மொத்தம் 21 தீபங்கள். 21 என்பது பெரிய அற்புதமான சக்தி உள்ள நம்பர். கோயிலில் வந்து 21 எலுமிச்சம்பழம் கோர்த்து போட்டால் காரிய வெற்றி ஆயிரும். அப்போ வெள்ளிக்கிழமை 21 கிளியஞ்சட்டிகள், சின்ன கிளியஞ்சட்டி வாங்கி அதில் எண்ணெய் வடியாமல் இருப்பதற்கு அடியில் ஒரு சில்வர் கிண்ணங்கள் கடையில் கிடைக்கும், வாங்கி பேசாமல் வந்து அரை மணி நேரம் என்ன சொன்னோன்னா அந்த 1 மணி நேரம் 6:15 சூரிய அஸ்தமனமாகுதா, வீட்டில் வந்து 7:15 வரைக்கும் யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க. அந்த பொறுத்துற ஆள் மட்டும் என்ன சொன்னால் கரெக்டாக வந்து உள்ளே பார்த்து தான் விளக்கு பொருத்தணும். உள்ளே பார்த்து பொருத்தி அந்த டைரக்ஷனுக்கு கரெக்டாக கொண்டு போங்க. இதில் தெற்க பார்த்து பொறுத்துறமே மேற்க பார்த்து பொறுத்துறேங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். இது எந்த ஒரு மனிதன் ரெகுலராக பொருத்தி விட்றானோ வெள்ளிக்கிழமை அவன் வீட்டில் சீதேவி வந்து பண வருவாய்கள் பெருகி குடும்பம் நிம்மதியாகவும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். இது இலகுவான பரிகாரம். பரீட்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும்.